பார்க்க போகிற சாப்டர் வந்து லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த ஆசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ரெண்டு ஃபோல்டாக இருக்குது. அதாவது ஒன்று வந்து என்ஷூரிங் த ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி என்ஷூர் பண்ணுறது, இன்னொன்று லிக்விடிட்டியை என்ஷூர் பண்ணுறது. இந்த ரெண்டும் தான். இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து அதோட குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டபிலிட்டி, ஒரு ஆசட்டோ லைபிலிட்டியோட குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டபிலிட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் அரைஸ் ஆகிற ரிஸ்க்கை லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிஸ்க் வந்து பேங்க் ஒரு த்ரெட்டனிங்காக இருக்குது. ஸோ சால்வன்சி ஆஃப் த பேங்க், அப்புறம் லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து ஒரு நார்மல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எவ்ரிடே மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து ஒரு சால்வன்சி ரிஸ்க் ப்ராப்ளமையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ இதில் வந்து நிறையா பேங்க் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டி கிரைசிஸில் வந்து 1980s and 90s வந்து இந்த பேங்கர்ஸ் வந்து ஒரு மோர் அண்ட் மோர் அவேர்னஸ் வந்து இதில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டில். ஸோ அது மாத்திரம் இல்லை, இந்த பேங்க்ஸ்க்கு வந்து லிக்விடிட்டி வந்து எதுக்கு தேவை அப்படின்னா அந்த டெபாசிட் வித்ராயலை வந்து சந்திக்கிறதுக்காகவும், இன்னும் வந்து அதோட லோன் டிமாண்ட்ஸில் வந்து ஃபண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காகவும் இது தேவைப்படுது. அது மாத்திரம் இல்லை, வந்து லோன் டிமாண்ட் அப்புறம் வேரியபிலிட்டி ஆஃப் டெபாசிட் வந்து அந்த பேங்கோட லிக்விடிட்டியை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி வந்து இன்னும் அதோட எபிலிட்டி, அதாவது எப்படி அக்கமடேட் பண்ணுறாங்க லயபிலிட்டி டிக்ரீசஸை வந்து, அப்புறம் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, ஆசட்ஸில் வந்து ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எப்படி ஆசஸ் பண்ணுறாங்க, இந்த ரெண்டையுமே ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஒரு பேங்க் வந்து நல்லா அடிக்குவேட் லிக்விடிட்டியாக இருக்கணும். ஸோ இது வந்து சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸை வந்து அப்டைன் பண்ணணும். அதாவது ஒன்று வந்து லயபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா எல்லா ஆசட்ஸையும் கவர் பண்ணி ஃபண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த லைபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். இது வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் பேலன்ஸ் ஷீட் ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மாத்திரம் இல்லை, இது வந்து ஃபண்ட்ஸ் க்ரோத்தையும் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த லிக்விடிட்டி ப்ரைஸ் வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அண்ட் மார்க்கெட் பெர்செப்ஷன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ஃபங்க்ஷனாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், கிரெடிட் ரிஸ்க் எல்லாமே அந்த பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது அண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆக்டிவிட்டீஸையும் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த லிக்விடிட்டி நீட்ஸ் வந்து நமக்கு வந்து லிக்விடிட்டி ஆசட் ஹோல்டிங்ஸ் மூலமாக சந்திக்கப்படுது. ஸோ அடுத்ததான் டைமென்ஷன்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் லிக்விடிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேங்கோட லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதும், அது மாத்திரம் அதோட கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் ஆப்ளிகேஷன்ஸை வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸஸில் வந்து சந்திக்கிறதுமா இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய நியூ லோன் டிமாண்ட், அப்புறம் எக்ஸிஸ்டிங் லோன் கமிட்மெண்ட்ஸ், அப்புறம் டெபாசிட் வித்ராயல்ஸ், அப்புறம் ஒரு பேசிக் கான்ட்ராக்சுவல் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த பேங்க் வந்து மீட் பண்ணணும். அடுத்ததாக எஃபெக்டிவ் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து பேங்க்ஸ் வந்து 5 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து சர்வ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பாரோயிங்ஸை வந்து ரீபேபிள் பண்ணக்கூடிய சான்சஸ் நல்லாவே கேப்பபிலிட்டி இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இதோட ப்ரையர் லோன் ரெக்யூர்மெண்ட் கமிட்மெண்ட்ஸை வந்து எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ அது ஃபார்மலாகவும் இருக்கலாம், இன்ஃபார்மலாகவும் இருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இதோட அன்ப்ராஃபிட்டபிள் சேல் ஆஃப் ஆசட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மாத்திரம் இல்லை, இது வந்து டிஃபால்ட் ரிஸ்க் ப்ரீமியம் வந்து லோயர் பண்ணுது. தென் இந்த அடிக்குவசி ஆஃப் பேங்கோட லிக்விடிட்டி பொசிஷன் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அதோட ஹிஸ்டாரிக்கல் ஃபண்டிங் ரெக்யூர்மெண்ட்ஸ், அப்புறம் லிக்விடிட்டி பொசிஷன், கரண்ட்டில் உள்ள லிக்விடிட்டி பொசிஷன், அப்புறம் ஆன்டிசிபேட்டட் ஃபியூச்சர் ஃபண்டிங் நீட்ஸ், அப்புறம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன, அப்புறம் அந்த ரெடியூசிங் ஃபண்ட்ஸ் நீட்ஸோட ஆப்ஷன்ஸ் என்ன, ப்ரெசென்ட் அண்ட் ஆன்டிசிபேட்டட் ஆசட் குவாலிட்டி என்ன, ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸோட கெப்பாசிட்டி என்ன, ப்ரெசென்ட் அண்ட் பிளான்டு கேபிட்டல் பொசிஷன் என்ன, இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பேங்கோட லிக்விடிட்டி வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, அதோட டிக்ளைன் ஏர்னிங்ஸ் வந்து டிக்ளைன் ஆகுது, அப்புறம் நான் பெர்ஃபார்மிங் ஆசட்ஸில் வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டெபாசிட் கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் டவுன் கிரேடிங் பை ரேட்டிங் ஏஜென்சிஸில் இருக்குது, தென் எக்ஸ்பேண்டட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அக்யூசிஷன் இருக்குது, நியூ டேக்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாட்டிஸ்ஃபையிங் ஃபண்டிங் நீட்ஸ் வந்து என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஸ்போஸ் ஆஃப் லிக்விட் அசட்ஸ், அப்புறம் இன்க்ரீஸிங் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், அப்புறம் டிகிரீஸ் ஹோல்டிங்ஸ் ஆஃப் லெஸ் லிக்விட் அசட்ஸ், அப்புறம் இன்க்ரீஸ் லயபிலிட்டிஸ் ஆஃப் டேர்ம் நேச்சர்ஸ், அப்புறம் இன்க்ரீஸ் கேபிட்டல் ஃபண்ட்ஸ், இதெல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். தென் டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஃபண்டிங் ரிஸ்க், டைம் ரிஸ்க் அண்ட் கால் ரிஸ்க்குன்னு இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து ஜியாகிராஃபியாக இருக்கலாம், சிஸ்டமேட்டிக்காக இருக்கலாம், இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். இந்த ஃபண்டிங் ரிஸ்க் அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா, இது வந்து நெட் அவுட் ஃப்ளோவை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதாவது வித்ட்ராயல் இல்லைனா நான் ரினியூவல் ஆஃப் டெபாசிட்ஸ் மூலமாக. ஸோ இது எதனால் அரைஸ் ஆகுது அப்படின்னா, ஃப்ராட் வந்து சப்ஸ்டன்ஷியல் லாஸ் மூலமாக வர்றது, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மூலமாக வர்றது, தென் லாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் மூலமாக வருது, தென் லயபிலிட்டிஸ் இன் ஃபாரின் கரன்சிஸில் உள்ளது, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும்.
அடுத்ததான் டைம் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நம்ம நான் ரிசிப்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து எதனால் அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து சீவியர் டிட்டோரியேஷன் ஆஃப் த ஆசெட் குவாலிட்டினால, இல்லைனா ஸ்டாண்டர்ட் ஆசெட்ஸ் வந்து டேர்னிங் இன்ட்டு நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்டாக மாறுறதுனால, இல்லைனா டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரெக்கவரியில் இருக்கிறனால, தென் வந்து டைம் வந்து மேனேஜிங் லிக்விடிட்டியில் வந்து இன்வால்வ் ஆகிறது, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. தென் கால் ரிஸ்க்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஒரு கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் கண்டின்ஜென்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் இன்எபிலிட்டி டு அண்டர்டேக் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதனால் அரைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா நான் ஃபண்ட் பேஸ்ட் லிமிட்டை ஃபண்ட் பேஸ்ட் லிமிட்டாக வந்து கன்வர்ஷன் பண்ணுறப்போ தென் ஸ்வாப்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமாகவும் ஏற்படுது. அடுத்ததான் மெஷரிங் அண்ட் மேனேஜிங் லிக்விடிட்டி ரிஸ்க். ஸோ இந்த மெஷரிங் அண்ட் மேனேஜிங் லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு விட்டல் ஆக்டிவிட்டீஸ், இப்போ கமர்ஷியல் பேங்கோட விட்டல் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னா பேங்கோட லயபிலிட்டிஸ் எபிலிட்டியை வந்து மீட் பண்ணுறதுக்கு, லயபிலிட்டிஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு இதாகுது. அது மாத்திரம் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியும் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதாவது ஒரு இர்ரிவர்சிபிள் அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ் வந்து அதில் காணப்படுது. ஸோ இதனால் வந்து ஃப்ராட்ஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லை லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிறதையும் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இந்த இண்டீட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து லிக்விடிட்டி ட்ரான்சாக்ஷன்ஸில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. ஸோ ஷார்ட் ஃபால் வந்து ஒரு சிங்கிள் இன்ஸ்டிடியூஷன்லேயும் இருக்கலாம். ஸோ இந்த லிக்விடிட்டி ரெக்வஸ்ட் வந்து பேங்க் மேனேஜ்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது ஒரு ஆன்கோயிங் பேசிஸில் காணப்படும். ஸோ இந்த வந்து லிக்விடிட்டி ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டெவலப்பிங் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் நமக்கு, அந்த லிக்விடிட்டி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நல்ல ஒரு டாலரன்ஸ் லெவலை வந்து செட் பண்ணணும். தென் வந்து அதோட லிக்விடிட்டி ரிஸ்க்கை வந்து மெஷர் பண்ணி மேனேஜ் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து நல்ல ஒரு டெவலப்பிங் ஸ்ட்ரக்சர் ஃபார் மேனேஜிங் லிக்விடிட்டி ரிஸ்க், நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து நல்லா வந்து ஃபாரின் கரன்சிஸை வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். அது மாத்திரம் இல்லை, வந்து ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெசிஷன் வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து கன்சர்ன் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் டெசிஷன் வந்து லிக்விடிட்டி ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு கரன்சிக்கும் என்னென்ன லிக்விடிட்டி ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை கன்சர்ன் பண்ணி எடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது செட்டிங் டாலரன்ஸ் லெவல் அண்ட் லிமிட் ஃபார் லிக்விடிட்டி ரிஸ்க். ஸோ இதில் வந்து ஒரு லிமிட் வந்து லோன் டு டெபாசிட் ரேஷியோவில் இருக்கணும், அப்புறம் லோன் டு கேபிட்டல் ரேஷியோவில் இருக்கணும். இது வந்து ஒரு கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ மிஸ்மேட்சஸ். அப்புறம் லிக்விட் ஆசட்ஸ் வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு மினிமம் லிக்விடிட்டி ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். தென் மெஷரிங் அண்ட் மேனேஜிங் த லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து நம்ம வந்து ஒரு லிக்விடிட்டி ரிஸ்க்கை வந்து எப்படி 2 அப்ரோச்சஸில் வந்து மெஷர் பண்ணுறோம், மேனேஜ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் அப்ரோச், இன்னொன்று ஃப்ளோ அப்ரோச். ஸ்டாக் அப்ரோச்சில் வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா என்ன ரேஷியோஸ்லாம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ரேஷியோ ஆஃப் கோர் டெபாசிட்ஸ் டு டோட்டல் ஆசட்ஸ், அதாவது கோர் டெபாசிட் டிவைடட் பை டோட்டல் ஆசட்ஸ், இது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தென் வந்து நெட் லோன்ஸ் டு டோட்டல் டெபாசிட் ரேஷியோ, நெட் லோன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டெபாசிட்ஸ், இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரேஷியோ ஆஃப் டைம் டெபாசிட்ஸ் டு டோட்டல் டெபாசிட்ஸ், டைம் டெபாசிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் டெபாசிட்ஸ், இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரேஷியோ ஆஃப் வாலட்டைல் லயபிலிட்டிஸ் டு டோட்டல் ஆசட்ஸ், வாலட்டைல் லயபிலிட்டிஸ் டிவைடட் பை டோட்டல் ஆசட்ஸ், இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரேஷியோ ஆஃப் ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ் டு லிக்விட் ஆசட்ஸ், ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ் டிவைடட் பை லிக்விட் ஆசட்ஸ், இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்ததாக ratio of liquid assets to total assets, liquid assets divided by total assets find out பண்ணிக்கலாம். Then ratio of short term liabilities to total assets, அதாவது short term liabilities divided by total assets find out பண்ணிக்கலாம். Then ratio of prime assets to total assets, அதாவது prime asset divided by total asset, இதுவும் find out பண்ணிக்கலாம். Then ratio of market liabilities to total assets, அதாவது market liabilities divided by total assets, இது எல்லாமே ஸ்டாக் அப்ரோச்சில் வருது. அடுத்ததாக பார்க்குறது ஃப்ளோ அப்ரோச். ஃப்ளோ அப்ரோச் வந்து என்னெல்லாம் வந்து இதில் வந்து மேஜர் டைமென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மெஷரிங் அண்ட் மேனேஜிங் நெட் ஃபண்டிங் ரெக்ரூட்மெண்ட்ஸ், அடுத்ததாக மேனேஜிங் மார்க்கெட் ஆசஸ், அடுத்ததாக கண்டின்ஜென்சி பிளானிங், இது எல்லாமே இதோட மேஜர் டைமென்ஷன்ஸாக இருக்கும். இந்த மெஷரிங் அண்ட் மேனேஜிங் ஃபண்டிங் ரெக்ரூட்மெண்ட்ஸில் வந்து மெச்சூரிட்டி லேடர் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் சினேரியோஸ் இருக்குது, மெஷரிங் லிக்விடிட்டி ஓவர் த சூசன் டைம் ஃப்ரேம் இருக்குது, அசம்ப்ஷன்ஸ் யூஸ்ட் இன் டிட்டர்மினிங் கேஷ் ஃப்ளோஸ்க்கு இருக்குது.